ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 13 வரைக்கும் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 அன்றைக்கி வந்து நடக்குது. குரூப் 2க்கும் 2Aக்கும் ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான், ஓகேங்களா. ஆனால் மெயின் எக்ஸாம் மட்டும் வந்து தனித்தனியாக வந்து நடக்கும். மெயின் எக்ஸாமுடைய டேட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் அப்போது வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பிப்ரவரியில் வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும். செப்டம்பர் 28 அன்றைக்கி இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்குது. இதில் வேக்கன்சிஸ் நாம் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இல்லாத வகையில் ரொம்ப குறைவாக வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. குரூப் 2ல் 50, குரூப் 2Aல 595 வேக்கன்சிஸும் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 2022 நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட, அதாவது குரூப் 2வையும் 2Aவையும் வந்து மெர்ஜ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 6000 வேக்கன்சிஸ் வரைக்கும் வந்து வந்தது. அடுத்து 2024 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 வேக்கன்சிஸ் வரைக்கும் வந்து வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து இந்த குரூப் 2A எக்ஸாமே வந்து நடக்கலை. அதனால் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து வந்தது. அடுத்து 24 ஒரு 2000 வேக்கன்சிஸ் வந்து வந்தது. ஆனால் இப்போ ரொம்ப குறைவாக வெறும் 645 வேக்கன்சிஸ் தான் வந்து வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால இந்த வேக்கன்சிஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. கவர்மெண்ட் தரப்பில் இன்னும் வேக்கன்சிஸ் வந்து கொடுக்க இந்த வேக்கன்சிஸ் வந்து உயரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழக அரசு துறைகளில் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை அசிஸ்டண்ட்டோ இல்லை டைப்பிஸ்ட்டோ வந்து வேக்கன்சி வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப குறைவாக தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இப்போ வந்து ஃபில் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட் வரும்பொழுதே வந்து வேக்கன்சி வந்து ஃபைனல் வந்து பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதன்படி அந்த ரேஷியோ படி தான் வந்து மெயின்ஸ்க்கு எடுப்பாங்க அப்படின்றனால முதல்ல வந்து ஃபைனல் வந்து பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கவுன்சிலிங் அப்போ வரைக்குமே கூட வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த இந்த குரூப் 2ல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நாள், அதாவது இந்த 14ஆம் தேதி கூட பழைய நோட்டிஃபிகேஷனில் ஒரு 129 வேக்கன்சிஸ் வந்து ஏற்றிருக்காங்க, ஓகேங்களா. அதனால் நம்ம கவுன்சிலிங் வரைக்குமே வந்து வேக்கன்சிஸ் வந்து உயரும் கண்டிப்பாக. இப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000க்கு மேலே வந்து வேக்கன்சிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. ஒரு 32 வயசு. ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னால் 32, ஃபாரஸ்டர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 32, ஓகேங்களா. மற்ற போஸ்ட் சப் ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து 32 வந்து இருக்குது. அதே போல் 2Aக்கும் வந்து இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெலாம் வந்து 32 தான் வந்து மேக்ஸிமம் லிமிட். யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெலாம் வந்து ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது, ஓகேங்களா. ஆனால் ஃபாரஸ்டருக்கு மட்டும் வந்து 37 வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஆனால் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து கிடையாது, ஓகேங்களா. குரூப் 2Aலையும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேங்களா. நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. முன்னாடிலாம் வந்து அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் கையில் வந்து ஒரு டிகிரி வந்து இருக்கணும், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நீங்கள் வந்து டிகிரி, அதாவது ஃபைனல் இயர் வந்து முடிச்சுட்டு இருக்கணும், பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க தான் வந்து எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணுறதுக்கு. இது முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது. அடுத்து வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிலபஸ் மறுபடியும் வந்து இந்த சிலபஸில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே பேப்பர், 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. ஓஎம்ஆர் டைப்பில் வந்து நாம் வந்து ஷேட் வந்து பண்ணணும், ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. ஜென்ரல் தமிழ் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்றது வந்து கொடுத்துடணும். அதில் 100 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75,
மேக்ஸ் ஓகேங்களா ஆப்டிடியூட் வந்து 25 வந்து இருக்கும். ஓஎம்ஆரில் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி ப்ரிலிமினரி வந்து இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனி மெயின்ஸ் பார்த்தோம். அதே போல் குரூப் 2ஏக்கு வந்து தனி மெயின்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் காமனாக வந்து நடக்கும். குரூப் 2க்கும் 2ஏக்கும் வந்து காமனாக வந்து நடக்கும். 100 மார்க்குக்கு நடக்கும். அதில் ஒரு மினிமம் 40 மார்க் வந்து எடுத்தால் போதும். ஓகேங்களா. இதில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க்குக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதில் வந்து 100 மார்க்குக்கு வந்து 40 மார்க்கை கிராஸ் பண்ணால் தான் உங்களுடைய அடுத்த பேப்பர் 2வை வந்து திருத்துவாங்க. இது வந்து குரூப் 2க்கும் 2ஏக்கும் வந்து ஒரே தமிழ் தகுதி தேர்வு வந்து நடக்கும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஓகேங்களா நாம் வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். அது வந்து 300 மார்க்குக்கு குரூப் 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து 2ஏ பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஆப்டிடியூட் வந்து 50. முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து அது ஈஸின்னு சொல்கிறதா கஷ்டம் சொல்கிறதா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சூழ்நிலை வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்தது, 60 வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து இருந்தது, 40 வந்து ஆப்டிடியூட் வந்து இருந்தது. ஆனால் இந்த 60ல் வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து சரிசமமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இல்லை அப்படின்றனால இப்போ இந்த லாங்குவேஜ் பேப்பரே வந்து குரூப் 2ஏ மெயின்ஸில் வந்து எடுத்துட்டாங்க. அதன் பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. 100 கொஸ்டின் இருந்தது, இப்போ 150 கொஸ்டின் ஆகிடுச்சு. அதே போல் ஆப்டிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின் வந்து ஆகிடுச்சு. முன்னே 40, இப்போ வந்து 50 ஆகிடுச்சு. லாங்குவேஜ் வந்து இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடியே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு போன முறையே வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து ஒரு குளறுபடி வந்து நடந்தனால ஓஎம்ஆர்க்கே வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் இந்த 2ஏ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க. 200 கொஸ்டினும் கம்ப்யூட்டரை பார்த்து வந்து நாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. ஓஎம்ஆர் வந்து கிடையாது. மெயின்ஸ் வந்து குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் சிபிடியில் வந்து நடக்கும். இது லாஸ்ட் நேரத்தில் மாறுதல் கூட ஆகலாம். இதுதான் நாம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம் முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. வேக்கன்சிஸ் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து அதிகம் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. அதே போல் அரசு துறைகள்லையும் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதனால் இது அப்படியே வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அரசு துறைகள்லேருந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வேக்கன்சிஸை வந்து அனுப்புவாங்க. அதன் பொறுத்து அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அதை அனுப்புவாங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஹெச்ஆருக்கு வந்து அதை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை சேங்ஷன் பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து போகும். கண்டிப்பாக வந்து இந்த நமக்கு டைம் இருக்குது, 1 இயர் வந்து டைம் இருக்குது அவங்க வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படுத்துறது. கண்டிப்பாக நம்ம 1000 வரைக்குமாச்சும் வேக்கன்சிஸை வந்து நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுக்கு வந்து மெயின்ஸ் வந்து தனித்தனி மெயின்ஸில் லாங்குவேஜ் வந்து கிடையாது. ப்ரிலிமினரியில் லாங்குவேஜ் வந்து இருக்குது. தமிழும் இருக்குது. தமிழ் வேண்டாம் அப்படின்னா இங்கிலீஷும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 13 வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.